மாசம் போயிட்டு தான் இருக்கு. ஒன்றும் நடக்கவே மாட்டேங்குது சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. வர வர நிலைமை மோசமாயிட்டு தான் இருக்கு. நீங்க இந்த 39 நாட்கள்ல நான் சொல்ற விஷயங்கள் செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். ஏன் அப்படின்னா, ரொம்ப முக்கியமா தொழில் செய்யறவங்களுக்கு தான் சார் இது ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. கடன் சொல்லக்கூடிய பிரச்சனையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடத்துல அந்த செவ்வாய் பகவான் இருக்காரு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, விடாமுயற்சி சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருவாயில இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 39 நாட்கள் இந்த குரு மங்கள யோகம் செயல்பட போது இந்த காலகட்டத்தில் உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் பிளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் ஜோதிடம் சேர்ந்து பண்ணிதான் இருக்கோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னா, குரு மங்கள யோகம் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போறோம். என்ன சார் இந்த குரு மங்கள யோகம் என்னெல்லாம் பண்ணிரும், எனக்கு வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்கு, கஷ்டம் இருக்கு, நல்லது நடந்துருமா இந்த குரு மங்கள யோகம்? ஒரு ஜாதகத்துல குரு மங்கள யோகம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமா இருக்குன்னா, அதுவும் சுபமான குரு மங்கள யோகமா இருக்கு அப்படின்னா, அந்த ஜாதகர் வாழ்க்கையில அனைத்து விதமான பாக்கியங்களும் சந்திப்பார். அந்த பாக்கியம் தேடி வரும். இப்ப நிறைய பேர் கேட்பாங்க ஜாதகம் பார்க்கும்போது, சார் எனக்கு இதெல்லாம் அப்படியே அதுவா நடக்குமா, நான் முயற்சி பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. அது இந்த குரு மங்கள யோகம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சில பாக்கியங்கள் நடக்கும். சில ஜாதகங்களை பார்த்து முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த முயற்சிகளையும் இந்த மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் கொடுப்பாரு. அதான் ரொம்ப விசேஷம். குரு அப்படின்னு இயற்கை சுபகிரகம். அது சுபமான விஷயங்களை, பணம், பேரு, புகழ், திருமணம், வாய்ப்புகள், வீட்டுல சந்தோஷமான நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆனா சில விஷயங்களுக்கு முயற்சி பண்ண வேண்டிய தேவை நிறைய பேர்கிட்ட இருக்கு. அப்ப அந்த முயற்சிக்கான காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கும்போது பாத்தீங்கன்னா முயற்சி எப்பவுமே செஞ்சுட்டு இருப்பீங்க. விடாமுயற்சி சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருவாயில இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 39 நாட்கள் இந்த குரு மங்கள யோகம் செயல்பட போது இந்த காலகட்டத்துல எதெல்லாம் முயற்சி பண்ணலாம், எதெல்லாம் பாக்கியமா கிடைக்கும், எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா த்ரூ ஆகும், எதெல்லாம் உங்களுக்கு டஃப்பா இருக்கும் அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 12 ராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான பலனை சொல்ல போறோம். சில நெகட்டிவ்ஸ் இருக்கலாம், இல்லாமலாம் இருக்காது. கண்டிப்பா நெகட்டிவும் பாசிட்டிவும் சேர்ந்ததுதான் ஜோதிட சாஸ்திரம். அதை தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ஏதாவது நடக்குது அப்படின்னா நீங்க கமெண்ட் கூட பண்ணலாம், தப்பு ஒண்ணும் இல்லை. 12 ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்துடைய பலன்கள் ஒரு 39 நாட்கள். என்ன சார் வருஷம்லாம் போயிடுச்சு, மாசம் போயிட்டு தான் இருக்கு, ஒன்றும் நடக்கவே மாட்டேங்குது சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு, வர வர நிலைமை மோசமாயிட்டு தான் இருக்கு. நீங்க இந்த 39 நாட்கள்ல நான் சொல்ற விஷயங்கள் செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். ஏன் அப்படின்னா, இந்த குரு மிதுன ராசிக்கு நிவர்த்தி ஸ்தானாதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி, அதே போல செவ்வாய் 6ஆம் அதிபதி மற்றும் லாபாதிபதி. இந்த 2 கிரகமும் சம சப்தம பார்வையில இருக்கு. அது மட்டும் இல்லாம மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, ராசியிலேயே குரு இருக்காரு. நிறைய கஷ்டப்பட்டீங்க, நிறைய கடன் வாங்கிட்டீங்க, வேலையில பிரச்சனை இருக்கு, தொழில பெரிய முன்னேற்றம் இல்லை, வர வேண்டிய இடத்துல பணம் இல்லை, வயதானவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நிறைய அவமானங்கள். இந்த வயசுல இந்த ஒரு அவமானம் தேவையான யோசிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் இருந்து தான் இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில சாதித்து காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசி என்பர்கள் இந்த 39 நாட்களை பயன்படுத்துங்க. முக்கியமா மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம், நீங்க நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி வின் பண்ணக்கூடிய நேரம். அதே மாதிரி இந்த நேரத்துல ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்க, நான் இதை படிப்பேன், இதெல்லாம் நான் படிச்சு முன்னேற போறேன், இந்த விஷயங்கள் நான் செய்ய போறேன். அது படிப்பு மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் எதுல ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, அதை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நேரம். அது மட்டும் இல்லாம அடுத்ததா பாத்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம்,
குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமா இந்த 39 நாட்கள் நீங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருங்க. அதே போல ரொம்ப முக்கியமா தொழில் செய்யறவங்களுக்கு தான் சார் இது ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. கடன் சொல்லக்கூடிய பிரச்சனையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடத்துல அந்த செவ்வாய் பகவான் இருக்காரு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இம்மீடியட்டா பக்கத்துல ஏதாவது ஒரு முருகன் கோயில்ல போய் ஒரு பிரார்த்தனையை வைங்க. எனக்கு இந்த கடன் பிரச்சனை இந்த வருஷத்தோட முடியணும். அதுக்கு இந்த 39 நாளும் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் நான் முருகன் கோயிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுவேன். முடிஞ்சா ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ணுவேன், இல்ல முடிஞ்ச கந்த சஷ்டி கவசம் சொல்லுவேன் அப்படின்னு தொழில் செய்யக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ஒரு சபதம் எடுத்து செய்யுங்க. இந்த 39 நாட்கள்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும், தொழில முன்னேற்றம் வரும், வாய்ப்புகள் வரும், பண வரவுகள் வரும். நிறைய கடன் பிரச்சனைய இந்த 39 நாட்கள பிரார்த்தனையின் மூலமாகவும் உழைப்பின் மூலமாகவும் உங்களுடைய அறிவின் மூலமாகவும் சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. வேற எதுவுமே பண்ணாதீங்க. அதே மாதிரி வேலையில பிரச்சனை இருக்கு, வேலை இல்லாம இருக்கேன் சார், செவ்வாய் வியாழன் முருகன் கோயிலுக்கு போயிடுங்க, வேண்டுங்க, மனசார வேண்டுங்க, அழுது புலம்பி கூட வேண்டுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை முருகன் கோயில் போய் பிரார்த்தனை பண்ணுங்க. எனக்கு வேலையில இந்த பிரச்சனை இருக்கு, நல்ல பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், எல்லா திறமையும் இருந்து நான் ஒன்றும் இல்லாம கட்டி போட்டு வச்ச மாதிரி இருக்கு, எனக்கு எல்லாமே நடக்கணும்னு ஒரு வேண்டுதல் வைங்க. கண்டிப்பா நல்ல ஒரு இடத்துல வேலை கிடைக்கும், நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும், சிறப்பா வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே போல நிறைய மிதுனராசி என்பது கடன் பிரச்சனை இருக்கிறதுனால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால வெளிநாடு போகணும் முயற்சி பண்றீங்க, அவங்களுக்குலாம் கிடைக்கல. சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா டோஃபல் ஜிஆர்லாம் எழுதி மார்க்கு கம்மியாக வந்திருக்கும், அங்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்கெல்லாம் முருகனை வேண்டுங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும், நல்ல இடத்துல செட்டில் ஆவீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு வருஷத்தில் ஃபேமிலியோட செட்டில் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதேமாதிரி வெளிநாட்டிலே இருக்கேன் சார், ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அங்கே பக்கத்தில் ஏதாவது ஒரு முருகன் கோயிலோ இல்லை முருகனுடைய படத்தை வச்சு வேண்டுங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த குரு மங்கள யோகம் உங்களுக்கு ஒரு யோகமான வாழ்க்கையை வெளிநாட்டில் கொடுக்கும். இந்த விசா எக்ஸ்பயர் ஆகுறது, இந்த வேலை இல்லாமல் இருக்கிறது, வேலையில் நெருக்கடி இருக்கிறது, கணவன் மனைவி பிரச்சனை, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் முருகனை மிதுனராசி என்பர்கள் அடுத்த ஒரு 39 நாள் மனமுருகி வேண்டுங்க. அவர் பார்த்துப்பார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையை அவர் கையில் ஒப்படைங்க. கண்டிப்பாக வெளிநாட்டில் நல்ல யோகமாக சந்தோஷமாக சிறப்பாக இருப்பீங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் இடம் விற்கல, வீடு விற்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வீடு விற்கல இடம் விற்கலன்னு சொல்லக்கூடியவர்கள் முருகனை மனசார வேண்டி அங்க ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அது செவ்வாய்க்கிழமையா இருக்கலாம், வியாழக்கிழமையா இருக்கலாம். முருகனை போய் அர்ச்சனை பண்ணுங்க. இந்த மாதிரி இடம் விற்கணும், வீடு விற்கணும், இந்த மாதிரி எனக்கு நடந்துருச்சு அப்படின்னா நான் கோவில்ல வேல் சாத்துறேன் அப்படின்னு வேண்டிக்கங்க. கண்டிப்பா அந்த இடம் விற்கும், வீடு விற்கும், அனைத்து விதமான பிரச்சனைகளும் குறையும். அதே போல உடல்நிலை பாதிப்புகள் சில மிதுனராசி என்பவர்களுக்கு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு போகவே முடியல என்னால் அப்படின்னா கூட வீட்டிலேயே எனக்கு கஷ்டப்பட்டு இருக்கேன் சார், நடக்க முடியாது சார், ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஆப்ரேஷன் ஆயிருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் முருகனை மனசார நீங்க வீட்டில இருந்தே வேண்டுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், வீட்டில இருந்தே வேண்டி ஒரு வேல் சாத்திரன்னு வேண்டிங்க. உடல் நலத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரும், நிறைய விஷயங்களை ஜெயிப்பீங்க. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான். அதனால முருகன்கிட்ட வேண்டக்கூடிய நேரம் இது, வேற ஒன்றும் இல்லை. ஏன் முருகன் முருகன் சொல்றேன்னா இது குரு மங்கள யோகம். அதனால இந்த மங்களக்காரகன் சொல்லக்கூடியவர் அந்த செவ்வாய் தான், முருகன் தான். வேண்டிங்கன்னா மிதுனராசி என்பதற்கு கடன் பிரச்சனைகளை உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் தான் அதை தீர்ப்பதற்கான வாய்ப்பு அடுத்த 39 நாட்கள் இருக்கு. நீங்க தான் முயற்சி பண்ணோம், எல்லாமே உங்க கையில இருக்கு, வெற்றிகள் நிச்சயம். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த ஒரு 39 நாட்கள் தான் சொல்லியிருக்கோம். இந்த குருமங்கள யோகம் உங்க ஜாதகத்துல இருக்கு சார், எனக்கு குரு செவ்வா சேர்க்கை இருக்கு, குரு செவ்வா பாக்குது, இல்ல குரு செவ்வா நட்சத்திரம் நிக்குது, செவ்வா குரு நட்சத்திரம் நிக்குது, இந்த மாதிரி யோகங்கள் இருக்கு, அது லக்னத்துக்கு சுபத்துவம் பெற்றிருக்கு, நல்ல இடத்துல இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பலனை விட நல்ல பலன்கள் அதிகமாகவும் கெட்ட பலன்கள் கம்மியாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம தசாபுத்திகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்க்கையில எல்லாருக்குமே யோகம் இருக்கு. அந்த யோகம் எப்ப செயல்படும்? நான் அறிவாளி தான் சார், ஆனா அந்த அறிவு வேலை செய்யல, நான் கடுமையா உழைக்கிறேன் ஆனா அந்த உழைப்புக்கான ஊதியம் இல்லை. இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா
அந்த தசாபுத்தி சரியில்லாம போது நீங்க என்ன உழைச்சாலும் ஒண்ணு நடக்காது. என்ன திறமைசாலியா இருந்தாலும் ஒண்ணும் உங்களை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அத உங்க சுய ஜாதகத்துல பாத்துக்கிறது நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை பயணத்தை மாத்திங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன யோகம், என்ன அவயோகம்னு தெரிஞ்சுக்கிங்க. உங்களுடைய பக்கத்துல இருக்க ஜோசியரே பாருங்க. தப்பு ஒண்ணும் கிடையாது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்ல எழுதுன மாதிரி வேணும்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுல பலன்கள் இருக்காது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி தரோம். ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில அடிப்படையில இருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, இது ஒரு பியூர் சயின்ஸ், எல்லாருமே படிக்கலாம். அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம். பலன் எப்படி பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, அதே மாதிரி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது, அதே மாதிரி பிரசன்னத்துல உங்களுடைய கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்ன வகுப்புகள், அதே மாதிரி கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை அறியக்கூடிய ஜாமக்கோல் பிரசன்னம், அதே மாதிரி கோவில்ல வைக்கக்கூடிய அந்த சிலைகள் சம்பந்தமான, அதே மாதிரி கோவில் சரியா இல்லை, கோவில்ல வளர்ச்சி இல்லை, கோவில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, அந்த மாதிரி அதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.